Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. வாங்க இருப்பவர்கள் நெருங்கி வந்திருக்க, உள்ள வந்திருக்க, வெளிப்பள்ளியில் உள்ளவர்களும் உள்ள வந்திருக்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹ்வின் கருணையினால் இன்று சூரத்துல் பக்ரா முடிந்து ஆல் இம்ரான் தொடங்கி 2.5 பக்கங்கள் முடிந்திருக்கின்றன. இந்த சூரத்துல் பக்ரா குர்ஆனுடைய 114 சூறாக்களிலே மிகப்பெரிய சூறா இந்த சூறா தான். இது மொத்தம் 286 ஆயத்துகளை கொண்டது. எந்த வீட்டிலே இந்த சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளும் பரக்கத்துகளும் இருக்கும். அந்த வீட்டிலே சண்டை சச்சரவுகள் இருக்காது. அந்த வீட்டிலே அன்புகள் அதிகமாகும். அந்த வீட்டுக்கு வருகின்ற வருமானத்திலே பரக்கத்துகள் அதிகமாகிவிடும். நோய் நொடிகள் இல்லாமல் போய்விடும். சிறுகள் யாரும் எதையும் வைக்க முடியாது. யாரும் எந்த மந்திர தந்திரங்கள் எல்லாம் உதவாமல் போய்விடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் மிகப்பெரியதொரு பரக்கத்தை இதிலே வைத்திருக்கிறார். யார் இந்த சூரத்துல் பக்ராவை தாங்கள் எடுத்துக்கொண்டார்களோ, அதாவது அடிக்கடி அதோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ, அது அவருக்கு பரக்கத்துள்ளதாக இருக்கும். யார் அதை விட்டு விட்டார்களோ அது அவர்களுக்கு நஷ்டமாகும் என்றார்கள். உங்களது குடும்பத்தில் உள்ளவர்களை ஓதச் சொல்லுங்கள். உங்களது வீட்டில் உள்ள பெண்களை குர்ஆனிலே மிக குறிப்பாக சூரத்துல் பக்ராவை அடிக்கடி ஓதச் சொல்லுங்கள். வீட்டிலே தொடர்ச்சியாக மனது நிம்மதி இல்லாத நிகழ்வுகள் நடக்கிறதா, சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். வீட்டுக்குள்ளே அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்களா, பிள்ளைகள் மாறி மாறி நீங்கள் சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். நோய் நொடிகள் எல்லாம் அகன்று போகும். வருகின்ற வருமானங்கள் எதுவும் தங்குவதில்லையா, அதிலே ஜின் ஷைத்தான்களுடைய தொடர்பு இருக்கிறது என்று அர்த்தம். அல்லது கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்களுடைய பார்வை இருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் பக்ராவினுடைய 286 ஆயத்துகளிலே ஒவ்வொரு ஆயத்தும் இறங்கும் போது அந்த ஆயத்தினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 80 மாணவர்கள் உடன் வருவார்கள். ஒவ்வொரு ஆயத்தும் இறங்கும் போது அந்த சூரத்துல் பக்ராவிலே சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்கள் இருக்கிறதே, மிக மிக முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான திருமண சட்டங்கள், பிரிவு சட்டங்கள் அனைத்தையும் அதில் தான் சொல்லப்பட்டிருக்கு. எனவேதான் தலாக் சம்பந்தப்பட்ட அத்துணை சட்டங்களையும் அல்லாஹ் அதிலேயே சொல்லிவிட்டார். அந்த தலாக் என்பது மனிதனது வாழ்க்கையிலே எவ்வளவு மன வருத்தத்தை ஏற்படுத்துமோ, அது எவ்வளவு சிக்கலான விஷயமோ, அதை அல்லாஹ் ஆயத்திலே இறக்கும் போது கூட அந்த வாக்கியங்கள் அவ்வளவு சிக்கலாக இருக்கும், அவ்வளவு கடினத்தன்மை கொண்டதாக இருக்கும். அல்லாஹ் சுவனத்தை பற்றி சொல்லும் போது இலகுவாக சொல்லுவார். காரணம், சுவனம் சுகந்தமானது. அதை பற்றி சொல்லுகின்ற ஆயத்துகளும் மிக அழகாக இருக்கும். நரகத்தை பற்றி சொல்லுகிற போது மிக அழுத்தமாக சொல்லுவான். அந்த ஆயத்திலேயே அந்த சூடு தெரியும். நரகத்தை பற்றி சொல்லுகிற போது அந்த ஆயத்தை சுடும். அந்த அளவுக்கு அந்த வாக்கியங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூறாவை தான் நாம் இன்று ஓதி இருக்கிறோம். அழகாக சொன்னார்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சூரத்துல் பக்ராவிலே மொத்தம் 10 ஆயத்துகள். அந்த 10 ஆயத்துகள் மிக முக்கியமானது. யாரெல்லாம் அதை ஓதிக்கொள்வாரோ அவருக்கும் அவரது குடும்பத்தார்களுக்கும் அவர்களது பிள்ளைகளுக்கும், இன்னும் சொல்ல போனால் ஒரு வீட்டிலே ஓதப்பட்டால் அந்த வீட்டை ஒட்டி இருக்கிற எல்லா வீடுகள், அந்த வீட்டை ஒட்டி இருக்கிற வலது பக்கம், இடது பக்கம், முன்பக்கம், பின்பக்கம் அத்துணை வீடுகளுக்கும் சேர்ந்து அல்லாஹ் பாதுகாப்பை வழங்கிடுவான். அந்த 10 ஆயத்துகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் பக்ராவினுடைய தொடக்க 4 ஆயத்துகள், நடு மத்தியில் உள்ள 3 ஆயத்துகள், அந்த சூரத்துல் பக்ராவின் கடைசியில் இருக்கக்கூடிய 3 ஆயத்துகள்.
நாம் நினைத்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே. இதை நாம் ஒவ்வொரு நாள் ஓதிக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இந்த 10 ஆயத்துகளை இரவில் ஒரு தடவை ஓதிக்கொள்வார்களோ அல்லாஹ் அவருக்காக ஸ்பெஷலாக ஒரு மலக்கை அமர வைக்கிறான். அவர் இடத்தை விட்டும் நகரக்கூடாது, நீ இருக்க வேண்டும் என்று. அவர் உறங்கிய பிறகு அவர் மீது ஏறி இறங்குகிறது பூரா. அவருடைய கால் தலைமாட்டிலே வந்து முத்தமிட்டு செல்கிறது விஷஜந்துகள். ஆனால் எதுவுமே நடக்காது. காரணம் யார் இருப்பதினால்? அங்கே ஒரு மலக்கு இருப்பதினால். அவைகளுடைய தீண்டுதல்களிலிருந்து பாதுகாப்பை எல்லாம் வழங்கிடுவான். அதனுடைய மொத்தம் 10 ஆயத்துகளிலே முதல் 4 ஆயத்துகள் சூரத்துல் பக்ரா தொடங்கிய மாத்திரத்தில் உள்ள 4 ஆயத்துகள். நடுமத்தியில் உள்ள 3 ஆயத்துகளது ஆயத்துல் குர்சியும் அதோடு சேர்ந்திருக்கிற 2 ஆயத்தும். பிறகு கடைசியிலே சூரத்துல் பக்ராவின் கடைசி 3 ஆயத்துகள். ஆமனர் ரசூல் லா யுகல்லிஃபுல்லாஹ். அதற்கு முன்னால் உள்ள ஆயத்தை நாம் விட்டு விடுகிறோம், அதையும் சேர்க்க வேண்டும். மொத்தம் 10 ஆயத்துகளை நம்முடைய பாதுகாப்புக்காக, பரக்கத்துக்களுக்காக வைத்துக் கொள்ள. சஹாபிகளிடையே மிக உயர்ந்த சஹாபி, அழகான கராத் ஓதக்கூடியவர் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களிடத்திலே நபி அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு தெரியுமா குர்ஆனிலேயே குர்ஆனுடைய ஆயத்துகள் அனைத்திலே 6666 ஆயத்துகளிலே மிகச்சிறந்த ஒரு ஆயத்து இருக்கிறது, அது உமக்கு தெரியுமா என்று கேட்டார். உடனே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், ஆயத்துல் குர்சி தானே சொல்கிறீர்கள். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கராத்து மட்டும் அழகாக ஓதுவதில்லை, அறிவு ஞானமும் உங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் அதை பரக்கச் செய்வானார். நபி அவர்கள் துஆ செய்தார். சொன்னார்கள், அந்த ஆயத்துக்கு நிகர் ஒரு ஆயத்து இல்லை என்றார். ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகு ஒருவர் ஓதும் வழக்கம் கொண்டவராக இருந்தால் அவர் மரணிப்பதற்கும் அந்த ரூஹ் உடனே சுவனத்தினுடைய சுகந்தத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கும். அதிலே எந்த அளவுக்கு சொல்கிறார்கள், ஒரு கால் உலகத்திலே இருக்கும், மறுகால் சுவனத்திலே இருக்கும். யார் அதை தொடர்ந்து ஓதுகிறார்களோ அவர்கள் மீது எவ்வளவு எரிச்சல் கொண்டவர்கள், பகையாளிகள் ஏதேனும் சதி திட்டம் தீட்டலாம் என்றோ, சூழ்ச்சிகள் செய்யலாம் என்றோ எல்லாமே தவிடுபொடியாக போய்விடும். எதுவுமே பக்கத்தில் கூட வராது. இன்னும் சொல்ல போனால் அந்த ஆயத்தின் பரக்கத்தினால் ரிட்டன் அப்படியே போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாரெல்லாம் அப்படி தவறான எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ அது அவர்களையே பாதிக்கும். இதை ஓதக்கூடியவர்களை பாதிக்கவே செய்யாது. நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தின் மீது அதை ஓதிவிடுங்கள். நீங்கள் வாங்கக்கூடிய நகை நட்டுகளின் மீது அதை ஓதுங்கள். நீங்கள் வைத்திருக்கிற பண்டம் பாத்திரங்களின் மீது அதை ஓதுங்கள். நீங்கள் வைத்திருக்கின்ற வாகனங்களின் மீது அதை ஓதுங்கள். அதற்கு நிகரான ஒன்று கிடையாது. அந்த சூறாவை, அந்த ஆயத்தை ஓதுகிற போது வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா வஹுவல் அலியுல் அஸீம் இருக்கல்லம். வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா என்று வந்த மாத்திரத்தில் அதை 7 தடவை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லது 11 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். நேரமே இல்லை என்றால் குறைந்தது 3 தடவையாவது அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். அல்லாஹ் அங்கே என்ன சொல்கிறான், வலா யஊதுஹு, அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, ஹிஃப்துஹுமா, இந்த உலகத்தை அண்ட சராசரங்களையும் அதே போன்ற வான பூமிகள் அதில் உள்ளவைகள் அனைத்தையும் பாதுகாப்பது அவனுக்கு ஒரு கஷ்டமே இல்லை. அல்லாஹ் சொல்ற அதை 3 தடவை சொல்லிக் கொள்ள வேண்டும். அதை சொல்லுகிற நேரத்தில் என்ன நோக்கம் நமது கல்விலே இருக்கிறதோ அதை மனதில் வைத்து ஓதினால் அல்லாஹ் அதை லேசாக்கிடும். நாம் என்னவோ நினைத்தோம், ஆனால் இவ்வளவு லேசாகி விட்டதே என்று ஆச்சரியப்படுகின்ற வகையிலே அல்லாஹ் ஆக்கும். இன்ஷா அல்லாஹ் அமைச்சுகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானா. 163வது ஆயத் சூரத்துல் பக்ராவிலே 163வது ஆயத் மிக முக்கியமான ஆயத். அந்த ஆயத்தின் பக்கம் நாம் கவனம் செலுத்துவதில்லை. அது பூரிய குர்ஆன் கா ராஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்த குர்ஆனின் ரகசியம் என்கிறார் அந்த ஆயத்தை. 163 இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். இது இஸ்முல் ஆஸம். இது ஆயத்துகளிலேயே மிக மகத்தான ஆயத். இதை ஓதிவிட்டால் நடக்காது என்று நாம் நினைக்கிற எத்தனையோ காரியங்களை அல்லாஹ் நடத்தி முடிப்பான். இந்த ஆயத்தை ஓதி துஆ செய்யுங்கள்.
அதே போன்றுதான் ஆலு இம்ரான் தொடங்கி இருக்கிறோம். அந்த ஆலு இம்ரானுடைய ஃபர்ஸ்ட் ஆயத் இருக்கிறதே, அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இந்த ஆயத்தும் இஸ்முல் ஆலம். இந்த ஆயத்துகளை எல்லாம் ஆயத்துல் குர்சியும் இஸ்முல் ஆலம். அதிலே வலாய ஊதுஹு ஹிஃப்துஹுமா, அது ஒரு தனித்த இஸ்முல் ஆலம். இவைகளை எல்லாம் மனதில் வைத்து அதனுடைய ரகசியங்களை எல்லாம் புரிந்து நாம் அமல் செய்கிற போது காரியங்கள் கைகூடுவது லேசாகிவிடும். வல்ல ரஹ்மான் புரிந்து அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வான்.